பாகிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 194 ரன்ஸ் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே கொஞ்சம் அதிரடியாக தான் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாமே எல்லா ஓவர்ஸ்லையும் நிறைய ரன்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது. அண்ட் ஓப்பனிங்கில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஒரு 60 ரன்ஸ் ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஒன் டவுனில் ஒரு கேமியோ பண்ணார் டோனி டிசோசி. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரோட பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் பவுலிங்கில் சைம் வைப் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஒரு சூப்பராக போட்டுட்டு வராரு ஸ்பின்னில் அவருக்கு. அண்ட் முகமது நவாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. முகமது நவாஸ் எப்போதுமே பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அண்ட் சேஸாக வந்த பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பாபர் அசம்லாம் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு வாய் விட்டுட்டு இருந்த ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆப்பு வச்ச மாதிரி பாபர் அசமை டக்குலே தூக்கிட்டாங்க நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ். பவுலிங் யூனிட் சூப்பராகவே இருந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட. கார்பின் பாஷ் ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஜார்ஜ் லிண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அண்ட் சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டு பாகிஸ்தானை 139க்கு சுருட்டிட்டாங்க. அண்ட் பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப சிரிப்பு தான் வருது பாகிஸ்தானை பார்த்தாலே. அண்ட் செகண்ட் T20 சவுத் ஆஃப்ரிக்கா வேற லெவலில் ஜெயிப்பாங்களா ஆர் எல்ஸ் பாகிஸ்தான் ஏதாவது ஃபைட் பண்ணுவாங்களாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.